கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ! அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ? கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களோ கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய நாள் வரட்டும் என்று ஆர்வத்தோடு சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாளில் தங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தருடைய நாள் இஸ்ரவேல் புத்திரர் எதிர்பார்க்கிற பிரகாரம் அவர்களை ஆசீர்வதிக்கிற நாளாயிராது. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்கள் தங்கள் மத்தியில் குழப்பத்தையும் யுத்தத்தையும் விரும்புகிறார்கள். கர்த்தருடைய நாளின் போது இஸ்ரவேல் புத்திரருடைய ஆவியிலே அமைதியும் ஆறுதலும் இருக்காது. கர்த்தருடைய நாள் எப்போது முடியும் என்று அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய நாளிலே தங்களுக்கு வந்த தீங்குகள் தங்களை விட்டு எப்போது நீங்கி போகும் என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்தகாரம் எப்போது வெளிச்சமாய் மாறும் என்று ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய நாளிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு தீங்குகள் வரும். அவர்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வரும். தங்களுடைய கஷ்டங்களை தாங்க முடியாமல் இஸ்ரவேல் புத்திரர் அழுது புலம்புவார்கள். இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிப்பதற்கு பதிலாக தங்களுக்கு மரணம் வந்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணினவர்களும் அந்த நாளை ஏளனம் பண்ணினவர்களும் கர்த்தருடைய நாளின் போது மிகுந்த வேதனைகளை அனுபவிப்பார்கள். நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்கள் அவருடைய நியாய தீர்ப்புகளை விரும்புகிறார்கள். கர்த்தருடைய நாளின் போது உங்களுக்கு என்ன உண்டு என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய நாளில் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மையான முடிவுகள் எதுவும் உண்டாகாது. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். கர்த்தர் பகலை இருளாக்கும் போது இந்த உலகத்தினால் இருளை வெளிச்சமாக்க முடியாது. கர்த்தருடைய கிரியைகளுக்கு விரோதமாக யாரும் கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்கள் புத்தி தெளிவில்லாதவர்கள். அவர்கள் தங்கள் மதியீனத்தினால் கர்த்தருடைய நாளை விரும்புகிறார்கள். கர்த்தருடைய நாள் தங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாள் அவர்களுக்கு மோசமான நாளாக இருக்கும் என்பதை அந்த நாள் வரும்போது அறிந்து கொள்வார்கள். தம்முடைய நாள் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விளக்கமாக சொல்லுகிறார். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாளின் போது மனுஷன் தனக்கு வரும் தீங்குகளுக்கு தப்பித்து ஓட முயற்சி பண்ணுவான். ஆனாலும் அவன் எங்கு ஓடினாலும் தீங்கு அவனை தொடரும். ஆபத்து அவனை பின்தொடர்ந்து வரும். அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது. கர்த்தருடைய நாளில் மனுஷன் ஒரு தீங்குக்கு தப்பித்து ஓடினாலும் மற்றொரு தீங்கு அவனை பின்பற்றி தொடரும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.